ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சண்டே நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசை, கடையில் வாங்கின வடகரி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மார்னிங்கே வந்து நான் குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். ஸோ அண்ணாக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போனால் அம்மா வந்து சுட சுட மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லாங் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 9லேருந்து 10 பேருக்கு செஞ்சதுனால டபரால் செஞ்சுருந்தாங்க. கூடவே வந்து சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூடாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் நாங்கள் வந்து கேக்கும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபேக்குள்ளேருந்து மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கேக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேஃபல் கேக்கும் தான் கட் பண்ணியிருந்தோம். சூப்பராக கேக் கட்டிங் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்ருந்தோம். லஞ்சு செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே அம்மா வீட்டில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, எக்கு, ரைத்தா எல்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தூங்கலை. நாங்கள் வந்து இன்றைக்கி தாயபாஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரீசெண்டாக இந்த தாயபாஸ் வந்து அதிகமாக விளையாடுறாங்க. நானும் போனால் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன். அம்மா வீட்டிலேருந்து வந்தாலே ஒரு 2 கட்டப்பை 3 கட்டப்பை வந்துடுமா. அதை ரீபேக் பண்ணுறதுலாம் இருக்கிறதுலே பெரிய வேலை. ஸோ காய்கறிலாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீபேக் பண்ணிட்டு பிரியாணி எல்லாமே கொடுத்து விட்டாங்களா. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டின்னர் சூப்பராக முடிச்சுட்டு படுத்து